Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஹலோ ஹலோ பட்லு சார். நீங்க யார் பேசுறீங்க சார்? ஹலோ பட்லு சார், எனக்கு உங்க நம்பரை ஒருத்தர் கொடுத்தாங்க. நீங்க உங்க வீட்டை விற்க நினைக்கிறீங்களாமே? மோட்டோ, யாரோ நம்ம வீட்டை வாங்குறதுக்கு ஆசைப்படுறாங்களாம். ஆமா, உண்மைதான். நாங்க வீட்டை விக்கிறதுக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறோம். எவ்வளவு கொடுப்பீங்க சார்? சீக்கிரம். நாங்க $5 கோடி தரோம். ஏதோ ஃபாரின் பார்ட்டி போல இருக்கே. அவங்க தான் வீட்டை வாங்க வராங்க. நம்பர் 1 கணக்கு போடு. $5 கோடி எவ்வளவு வருது? போடு. நீ என்ன பண்ற? போஸ், இதுல எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு தெரியவே மாட்டேது போஸ். இதுக்கு மேல ஜீரோ போடணுமா வேண்டாமா? பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. என்ன நடந்தாலும் சரி, நாம இந்த வீட்டை விற்கவே விடக்கூடாது. மட்டும் என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, சீக்கிரமா வீட்டுக்கு போய் அதை புதுசா மாத்துங்க. ஒருத்தர் $5 கோடி தராருன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடும் அந்த அளவுக்கு நல்லா வீட்டை பலன்னு மாத்திட்டாங்கல்ல. ஆனா இப்ப என்னோட முறையாச்சு. நான் இந்த வீட்டை உடைக்கணும். இவங்க எப்படி இந்த வீட்டை விக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். அந்த பையன் கண்ணாடி ரிப்பேர். அண்ணா ரிப்பேர் என்ன? நல்ல வேலை வந்தீங்க. நில்லுங்க, சீக்கிரமா வந்து எங்க கண்ணாடியை ரிப்பேர் பண்ணுங்க சார். செய்றேன், ஆனா $5000 தரணும். வாங்க ஜென்டில்மேன் சார், சீக்கிரமா வந்து பண்ணுங்க. வாங்க. சின்ன பையல, கண்ணாடி உடைச்சு எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க? நில்றடா, நில்லுடா. டேய், நல்லா போடா கூட. காப்பாத்துங்க, யாரா காப்பாத்துங்க. யாராவது புடிங்க. மோட்டோ, கண்ணாடியை ரிப்பேர் பண்ணியாச்சு. அதாவது மோட்டோ, நான் கரெக்டா அவரை தேடிக்கிட்டு இருந்தா அவர் வந்து நின்றாரு. எடுத்து ரிப்பேர் பண்ணியாச்சு மோட்டோ. சூப்பர். அவங்க வர போறாங்க, நம்ம வீட்டை வாங்க போறாங்க. $5 கோடி கையில கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம். மறுபடியும் உடைச்சிட்டான். மோட்டோ, ஏற்கனவே கண்ணாடி உடைச்சவன் தான். அவன் எங்க போனாலும் விடாத, அவனை விரட்டி பிடி. அவனை பிடிக்காம விட மாட்டான்டா. கண்ணாடி ரிப்பேர், கிளாஸ் ரிப்பேர். அட, என்ன ஒரு மனுஷங்க நீங்க! தேடினாலே வந்து நிக்கிறீங்க. ஆமாமா, நான் இப்போ திரும்பி வந்துட்டு இருக்கேன். என்னாச்சு, மறுபடியும் உடைஞ்சிருச்சா? நீங்க எப்படி கண்ணாடியை இவ்வளவு சீக்கிரத்துல உடைச்சிடுறீங்க? இன்னும் முறை எனக்கு $10,000 வேணும். என்னது 10,000? இப்படி எல்லாம் சம்பாதிக்காதீங்க, நல்லது இல்ல. எது வரதாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போய் கண்ணாடியை ரிப்பேர் பண்ணுங்க ஜென்டில்மேன். ஏய், நில்றா, அவனை விட மாட்டான். என்னடா பண்றீங்க? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்பாடி,
யாராவது என்ன காப்பாத்துங்க. ஹெல்ப் ஹெல்ப், காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. ஆஹா கூட்டத்தை கூட்டிட்டானே. என்னப்பா ஆச்சு? எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? இந்த ஆளு என்ன கிட்னாப் பண்ணிட்டு இருக்கா. ஏய் என்ன பண்ற? இவனை விடாதீங்க, அடிங்க, எல்லாரும் அடிங்க. குழந்தைய கடத்த மாட்டேன். சும்மா விட்டுறோமா? உனக்கு என்ன பண்ண பாரு. அடிச்சுட்டாங்களே. அந்த பையன் ரொம்ப மோசமானவனா இருக்கான். இனிமே நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மோட்டு. மறுபடியும் அவன் இந்த ஏரியா பக்கம் வந்தான், அவனை நாம சும்மா விடக்கூடாது மோட்டு. அதான்டா கரெக்ட். இது நல்லா இருக்கு. மோட்டுக்கு அடி வந்த எனக்கு சம்பாத்தியம். இந்த நேரத்துல என்னோட கிரிமினல் மூளையில பயங்கரமான ஐடியா வந்துகிட்டே இருக்கு. இல்லன்னா ஒரு நாள் கலக்கலா இருக்க போகுது. இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது கண்ணா. இன்னைக்கு நீ கிட்னாப்பிங் பழிய போட்டாலும் பரவாயில்ல, உன்னை பிடிக்காம விட மாட்டேன்டா. கண்ணாடி ரிப்பேர், கண்ணாடி ரிப்பேர். விவரமானவன் சொல்லல. அவன் எப்ப பார்த்தாலும் வந்து கண்ணாடியை உடைச்சிட்டு ஓடிடுறான். உடனே இவன் ரிப்பேர் பண்றதுக்கு ஓடி வரான். இப்ப இவன் பின்னாடி கத்திக்கிட்டு வரான். நீங்க உள்ள வாங்க ஜென்டில்மேன், உங்ககிட்ட தனியே பேசணும். எப்ப பார்த்தாலும் அந்த பையன் கண்ணாடியை உடைச்சிட்டு ஓடிடுறா. நீ பின்னாடியே வந்து கதவை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு ஓடிடுற. பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடி உனக்கு காட்டுறவா? காட்டுறோம் யாருன்னு காட்டுறதா? இனிமே இப்படி பண்ணுவியா? இந்த மாதிரி அடி பண்ணுவியா? இதெல்லாம் உடம்புல விட்டுமா? என்ன காரியம்? அடி வாங்கினது தெரியாம அசால்ட்டா போயிட்டா? ஏய், எந்த வேலை தெரியாதோ அது செய்யக்கூடாது. ஒருத்தரை துவைக்கிற வேலை மோட்டு ஓடுது, அதை அவனையே செய்ய விடுங்க. கஜா அடிக்கிற மாதிரி உள்ள தூக்கிட்ட போயிட்டோம். நல்லா அடி வாங்கிட்டு வந்து இருக்கிறீங்களே ஐயா. கடைக்காரனாச்சு டீயோ சமோசாவும் கூடியா முடியல. என்னப்பா மோட்டோ? பத்துல உனக்கு என்ன ஆச்சு? அந்த பையனும் கண்ணாடி ரிப்பேர் பண்றவனும் ஒண்ணு சேர்ந்து கூட்டு கலவாணியா தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்த கண்ணாடியை உடைச்சிட்டு ஓடிடுறான். பின்னாடியே ஒருத்தர் ரிப்பேர் பண்றதுக்கு வந்து காசை ஆட்டையை போட்டு போயிடுறான். சிங்கம் சார், அந்த ரெண்டு பேரையும் ஒழுங்கா புடிச்சு தூக்கி ஜெயிலுக்குள்ள அடிச்சு நாளை கட்டுங்க சார். சரி வாங்க, அவங்க வீட்டுல இருக்கிற பெயிண்ட் எல்லாம் சுரண்டி கூரையெல்லாம் உடைச்சு போட்டுடலாம். வாங்க. இப்ப அவங்க வீட்டை எப்படி விக்கிறாங்க பாத்து. $5 கோடி 5,000 டாலர்ஸ் யாரும் வாங்க மாட்டாங்க. என்னங்கிற வீட்டை இப்படி பண்ணிட்டீங்க? என் வீடு ரொம்ப அழகான வீடு, அது இப்படி உடச்சு சிலு சில்லு ஆக்கிட்டீங்களேடா. இனி இதை யாரா வாங்குவா? வாங்க மாட்டாங்களேடா. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது பார்த்தலும். பாஸ், இந்த தடவை உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மோட்டு பட்டுவாலே உங்களை ஜெயிக்க முடியல பாஸ். பாருங்க, இந்த வீட்டை வாங்க ஆளுங்க வந்துட்டாங்க. இந்த வீட்டுக்கு $5 கோடி கொடுக்க மாட்டாங்க. எப்படி நடக்குதுன்னு பாப்போம். சார், நான் உங்களுக்கு இந்த வீட்டை பத்தி சொன்னேன்ல, மோட்டு பத்ரு இவர்தான் பட்லர் சார். உங்க வீட்டை வாங்க விரும்புறாரு. வணக்கம் தொப்பிக்காரர். இந்த வீட்டை அன்னைக்கு $5 கோடி கொடுப்பீங்களா? உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? என்னடா மோட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணுல எது நடக்க போகுதோ அதை தான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்டா. கண்ணாடிய பாத்துக்கிட்டு இருக்கேன். விண்டோவை பாத்துக்கிட்டு இருக்கேன். குட் குட், வெரி குட், வெரி குட். குட்டா, எஸ் எஸ், வெரி குட், வெரி குட். சார், யூ லைக் திஸ் ஹவுஸ்? யா, லைக் இட் வெரி மச், வெரி மச். எனக்கு இந்த மாதிரி வீடு தான் வேணும். நாங்க ஷூட்டிங் எடுக்கணும்.
எங்களுக்கு இந்த மாதிரி உடைஞ்சு போன வீடு தான் தேவை. பழைய வீடு, இடிஞ்சு போன கூரை, எங்களுக்கு இதே மாதிரி வீடு தான் வேணும். நாங்க எதிர்பார்த்த மாதிரியே இருக்கு. இவர் தான் எங்க கிட்ட சொன்னாரு ஒரு பழைய இடிஞ்சு போன வீடு இருக்குன்னு. வந்து பார்த்தா உங்களுக்கு இதை பிடிக்கும்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க $5 கோடி வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ரெண்டுக்கே எடுத்துக்கங்களேன். ஷூட்டிங் தானே எடுக்க போறீங்க. ஆஃப்டர் ஷூட்டிங் கம்மிங் இன் மை ஹவுஸ். அண்டர்ஸ்டாண்ட் மீ? ஓ, இந்த $5 கோடி வெறும் ஷூட்டிங்காக மட்டும்தான். நீங்க ஷூட்டிங் முடிச்சதும் இந்த 5 கோடியை தர வேணா, வீடு மறுபடியும் உங்களுக்கே சொந்தமாயிடும். $5 கோடி ரெண்டுக்காக கொடுக்குற அமௌண்டா? ஓ எஸ் எஸ், ஒன்லி ரெண்ட். எங்களுக்கு 1 மாசம் ஷூட்டிங் முடிச்சதும் இந்த வீடு உங்களுக்கே கொடுத்துருவோம். ரொம்ப நன்றிங்க, நீங்க ரொம்ப நல்லா வருங்க. எல்லாரும் என்ன அடிங்க, எல்லாரும் என்ன குத்துங்க, எல்லாரும் தர்மடி போடுங்க. ஓ நோ நோ நோ, சின்ன பையா நீ எதுக்கு அலற? உன்னை நாங்க அடிக்க மாட்டோம். அட என் கண்ணா, அழாத கண்ணா, நானும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கேன் பாருடா. நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம், நீ மன்னிப்பு கேட்கவே வேண்டாம். நீ ரொம்ப இந்த கரகரப்பான குரலை இதுக்கு முன்னால எங்கேயோ கேட்ட குரலா இருக்கே. வாடா. உட்ட ஜான் நீயா? டேய், ஆமா, நான் தான். நான் எப்ப திருநாளா அதெல்லாம் தலைகீழ மாறிடும். அதே மாதிரி எப்பவுமே மோட்டு பத்ருவுக்கு தான் நன்மை நடக்குது. நான் என்ன பண்ணுவேன்? சிங்கம் சார், என்ன ஜெயில போடுங்க. சிங்கம் சார் வெயிட்டிஸ், அவசரப்பட்டு ஜெயில எல்லாம் போட்டுறாதீங்க. ஏன்னா இவனே தான் சொல்லியிருக்கான், நான் செஞ்ச தப்புக்கு என்ன அடிங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு. அதனால நாங்க முதல்ல இவனை அடிக்கணும், பெரட்டணும், எல்லாம் பண்ணணும். அடி ஆரம்பம்டா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.